அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இதுக்கு கீழே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இந்த வீடு அவங்களோட இது இந்த வீடு இதை பாருங்க. அப்படியே காற்று அடிச்சு அப்படியே கோபிச்செல்லாம் பறந்து போய் கிடக்கு. இப்போ ஒரு 4 புள்ளியோட நிற்கிற அந்த புள்ளியோட வீடியோ இப்போ போட்டிருப்பேன், பார்த்துருப்பேன். இந்த தேராக்கோட்டிலாம் இருந்தவங்க முன்னாள் போராளி அந்த அண்ணன் இருந்தான். அதுக்கு சில சாமான் இந்த வீட்டுலாம் இருந்தவங்க இப்போ இந்த காற்றடிக்கிறதால அவங்களுக்கு வீடு இல்லாமல் இப்போ நான் இப்போ காட்டியிருப்பேன். இப்போ அந்த வீட்டில் ஒரு அண்ணன் வாடகைக்காக கொடுத்துருக்காங்க, இருக்க சொல்லி. வாடாண்டு இல்லை, சும்மா இருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பாரு அப்போ அவங்களுக்கு வீடு இல்லைண்டு. இப்போ அந்த குழந்தை இப்போ 11 நாளாண்டு குழந்தை கிடச்சி அதுங்களா இந்த வீட்டில் இருந்தவங்க இந்த கிடக்கு தகரம் எல்லாம். யாராவது முன்வந்து இவர்களுக்கு ஒரு தற்காலிக வீடாக அவர் கட்டி கொடுக்க முன்பாருங்க உறவுகளே. இப்போ பார்த்துக்கலாண்டா தெரியும். இல்லைடா இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், இப்போ பார்த்துருப்பேன் எல்லாரும். அந்த வீடியோ தான் இது. இப்போ 2 நோய் மணி போட்டு போடுறோம் பாருங்களேன். இந்த வீட்டில் இருந்தாங்க. கட்டு பறந்து காற்றுல கொண்டு பறந்து விழுந்துருக்கு. இப்போ நான் இப்போ கீழே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ இந்த குடும்பம் தான் இது. இதெல்லாம் இருந்தவங்க. காற்று அடிக்கி அப்படியே கோப்பிச்சார் அப்படியே கிளப்பி எடுத்துருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உறவுகளே யாராவது முன்வந்து 4 புள்ளிகளோட வாழ்கிற குடும்பம். அந்த அண்ணா வந்து கூலி வேலைக்கு தான் போகிற சரியான கஷ்டப்பட்ட குடும்பம். இப்போ ஒரு 11 நாள் தான் ஒரு பாபா கிடச்சி. இப்போ 6 மாதமாக இருக்கக்குள்ளே தான் இந்த வீட்டு கோபிச்சம் வந்து பறந்துருக்கு. இப்போ வந்து ஒரு அண்ணா வந்து அந்த வீட்டில் இருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏண்டா இப்போ இருந்து 4 மாதமாக அவங்க தவிச்சு கொண்டிருக்காங்க வீடு இல்லாமல். எனக்கு கோல் அடுத்தடுத்து ஏலாது. வந்து பாருங்கண்ணா பாருங்கண்ணாண்டு நான் அன்றைக்கு வந்து பார்த்துருக்கேன். இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட டோம் பண்ணி போட்டு போடும் பாருங்க. அதாவது முன் பாருங்க உறவுகளே. நானே காட்டுறேன், என்னையே காட்டுறேன் பாருங்க. அதான் முன்பாந்து உதவி செய்யுங்க. நன்றியா. அனைவருக்கும் வணக்கம். இந்த குடும்பத்துக்கு வந்து என்னென்னு சொன்னால், உண்மையிலே நாங்கள் ஏற்கனவே ஒரு சின்ன உதவிகள், சாப்பாட்டு உதவிகள், அப்படி கஷ்டப்பட்ட உதவிகள் நாங்கள் செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த முன்னுக்கு இந்த புள்ளோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. இந்த புள்ளோட அப்பா வந்து விட்டுட்டு போய் இப்போ இந்த புள்ளோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. இந்த புள்ளோட புள்ளைக்கு தான் அந்த எங்களோட ஒரு அண்ணா வந்து தீஷ் அண்ணா, மோனமுத்தி அண்ணா வந்து இந்த புள்ளோட இதுக்கு தான் நாங்கள் ஏற்கனவே 1,00,000 ரூபா காசு, 1,00,000 ரூபா காசு நாங்கள் மோனமுத்தி அண்ணாவால் கொடுத்து இந்த புள்ளோட அம்மா இறந்துட்டு 2 கொடுத்தனாங்க. இப்போ இந்த தங்கச்சும் இவங்க 3 பேரும் இப்போ வந்து ஒரு குழந்தை ஒன்று கிடைச்சிருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி. என்ன ஆண் குழந்தையா, ஆம்பளை பொடியும். இவங்களுக்கு என்னண்டா வீடு இல்லை. இவர்களுக்கு வீடு இல்லாததால வந்து நான் அங்கே போனேன். நான் இப்போ பாப்பா மாட்டேன் சேவல் வந்து போனேன். நான் அந்த வீட்டை வந்து காற்றடிக்கி அப்படியே கோப்பிச்சவெல்லாம் பறந்து போய் அப்படியே ஒரு சேரமாக போயிட்டு இப்போ ஒரு அண்ணா வந்து இந்த வீட்டை அவங்க இருக்க சொல்லி ஒரு அண்ணா கொடுத்துருக்காரு. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வீடு இல்லை, இருக்கிறதுக்கு வீடு இல்லை. யாரை வருவாங்க பொடியன் உண்டு
இந்த இதுதான் ஒரு குடும்பம். இது வந்து இந்த புள்ளோட அம்மா தான் நான் இறந்த அண்டாக்கி நாங்கள் 1,00,000 ரூபா காசு கொடுத்தனாங்க. இப்போ இந்த புள்ளை வந்து நீங்கள் உங்களோட இருக்கிற அவங்க கொண்டு போகலையா? அங்கிருந்து அஞ்சு வந்தேன். இந்த புள்ளைய வந்து அவங்கடா பெரியம்மானே பெரியம்மாக்கள் வந்து அந்த புள்ளைய பார்க்குறேன். அந்த தங்கச்சிக்கு வந்து 4 புள்ளி இப்போ 3 புள்ளி இருந்ததால கச்சம். வீடு இல்லைண்டா பாருங்களேன் எவ்வளோ கச்சம் உண்டு. என்ன செய்யற என்ன சொல்ல போறீங்களா? உண்மையை சொல்லுங்களா? உண்மை உங்களோட வீடியோவில் சொல்லுங்க. நீங்கள் உங்களோட பிரச்சனை சொல்லுங்க. இப்போ எத்தனை மாதம் பாப்பா பிறந்து? 11 நாள் பிறந்து. பேர் வைக்கல பானுசர் நல்ல பேரு. இப்போ 2 பொம்பளை பிள்ளைங்க 2 பிடிக்கணும் உங்களுக்கு என்ன? இந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை. என்னண்டா உங்களுக்கு உண்மையில உங்களோட வீட்டை நான் இப்போ வந்து லைவ் வீடியோ காட்டுறேன் பாருங்க. இவங்களுக்கு வந்து அந்த காத்தடுக்கி அப்படியே கோபிச்செல்லாம் அப்படியே தரமட்டமாக போயிட்டு அப்போ அதை பார்த்துட்டு இப்போ இந்த பிள்ளை வந்து 6 மாதமா இருக்கக்குள்ள 6 மாதமா இருக்கக்குள்ள நடந்திருக்கு. இப்போ இங்கே வந்து 4 மாதம் என்ன 4 மாதம் ஒரு அண்ணா வந்து அந்த வீட்டை கொடுத்துருக்காங்க நீங்கள் இருக்க சொல்லி. உண்மையிலே அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ உங்களுக்கு முக்கியமான வீடு முக்கியமாக எங்களுக்கு எங்களை வந்து பாருங்க நாங்களை வந்து பாருங்க நான் சொல்லி ஏலாது. இப்போ என்ன செய்கிற எல்லாரும் கச்சந்தான். இப்போ நான் வந்து இதுக்கு மேலே ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் பாருங்க. ஒரு வீட்டை காட்டி போடுறோம் பாருங்க. அதுக்கு பிறகு 6வது நல்லுள்ளங்களே உங்களால் முடிஞ்சா இந்த குடும்பத்துக்கு தற்காலிக வீடாவது அமைச்சு கொடுக்கறதுக்கு முன் வந்தால் சந்தோஷமா இருக்கும். சரி நாங்கள் இதை வீடியோ போடுறோம் சரியானே? பார்த்துட்டு 6வது நாங்கள் தான் உங்களுக்கு செஞ்சா சரியா? சரி வேறு இப்போ என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டேன். சரி இந்த தங்கச்சியில் அவர் வந்து கூலி வேலைக்கு போகிறேன். அவர் ஒரு முன்னாள் போராளி. கூலி வேலைக்கு போகிற கஷ்டம். இப்போ இந்த பிள்ளையும் பார்க்கும்போது எனக்கு சரியான கவலையாக இருக்கு. என் அம்மா இல்லை பிள்ளைம்மா பாவம். இந்த பிள்ளைக்கு தான் மோனமுத்தி அண்ணா வந்து அம்மா இறந்து அடுத்த 2ஆம் நாள் வந்து பெட்டி எடுத்து கொடுத்ததும் அப்புறம் பணம் 1,00,000 ரூபா காசு தந்து இவங்களுக்கு தான் கொடுத்தேன். அந்த பிள்ளைக்கு தான் கொடுத்தேன். அந்த பிள்ளை தான் அங்கே இருந்தவங்க. இப்போ அவங்களுக்கு வீடு இல்லாமல் வந்து இப்போ வேற ஒரு வீட்டில் வந்து இருக்கிறாங்க. நாங்கள் அந்த வீட்டை இப்போ காட்டுறோம் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இதுக்கு கீழே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இந்த வீடு தான் அவங்களோட இருந்த வீடு. இதை பாருங்க அப்படியே ஹார்ட் அடிச்சு அப்படியே கோபிச்செல்லாம் பறந்து போய் கிடக்கு. சரி இப்போ ஒரு 4 புள்ளியோட நிற்கிற அந்த புள்ளியோட வீடியோ இப்போ போட்டிருப்பேன் பார்த்துட்டு போயிரு. இந்த தேர கொட்டிலாம் இருந்தவங்க முன்னாள் போராளி அந்த அண்ணன் இருந்தான். அதுக்கு சிலாத சாமான் இந்த வீட்டுலாம் இருந்தவங்க இப்போ இந்த காத்தடிக்கிறதால அவங்களுக்கு வீடு இல்லாமல் இப்போ நான் இப்போ காட்டியிருப்பேன். இப்போ அந்த வீட்டில் ஒரு அண்ணா வாடகைக்காக கொடுத்துருக்காங்க இருக்க சொல்லி. வாடாண்டு இல்லை சும்மா இருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கு வீடு இல்லைண்டு இப்போ அந்த குழந்தை இப்போ 11 நாளாண்டு குழந்தை கிடச்சி அதுங்களா இந்த வீட்டில் இருந்தவங்க இந்த கிடக்கு தகரமெல்லாம். யாராவது முன்வந்து இவர்களுக்கு ஒரு தற்காலிக வீடாக அவர் கட்டி கொடுக்க முன்பாருங்க உறவுகளே. இப்போ பார்த்துலாண்டா தெரியும். இல்லைடா இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இப்போ பார்த்துருப்பேன் எல்லாரும் அந்த வீடியோ தான் இது. இப்போ 2 நோய் மணி போட்டு போடுறோம் பாருங்களேன். இந்த வீட்டில் இருந்தாங்க. கட்டு பறந்து காத்துல கட்டு பறந்து விழுந்துருக்கு. இப்போ நான் இப்போ கீழே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ இந்த குடும்பம் தான் இது.
இதெல்லாம் இருந்தவங்க காத்தாடிக்கு அப்படியே கோப்பிச்சார் அப்படியே கிளப்பி எடுத்துருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உறவுகளே யாராவது முன் வந்து 4 புள்ளிகளோட வாழ்கிற குடும்பம். இந்த அண்ணா வந்து கூலி வேலைக்கு தான் போகிற சரியான கஷ்டப்பட்ட குடும்பம். இப்போ ஒரு 11 நாள் தான் ஒரு பாபா கிடச்சி. இப்போ 6 மாதமாக இருக்கக்குள்ள தான் இந்த வீட்டு கோபிச்சம் வந்து பறந்துருக்கு. இப்போ வந்து ஒரு அண்ணா வந்து அந்த வீட்டில் இருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏண்டா இப்போ இருந்த 4 மாதமாக அவங்க தவிச்சு கொண்டிருக்காங்க வீடு இல்லாமல். எனக்கு கோல் அடுத்தடுத்து ஏலாது வந்து பாருங்கண்ணா பாருங்கண்ணாண்டு நான் அன்றைக்கு வந்து பார்த்துருக்கேன். இப்போ ஒரு வீடியோ போட்டுருப்பேன். அந்த வீடியோட டொம் பண்ணி போட்டு போடும் பாருங்க. அதாவது முன் பாருங்க உறவுகளே. நானே காட்டுறேன், என்னையே காட்டுறேன் பாருங்க. அதெல்லாம் முன்பு அந்த உதவி செய்யுங்க. நன்றியா.